இப்போ நாங்கள் எடுத்துக்கொண்டா தற்போது ஆசிரியர்கள் வந்து இடமாற்றம் பெறுகின்ற காலம் இது வந்திருக்குது. வருடம் முடிஞ்சு 2025ஆம் ஆண்டு வரக்குள்ள ஆசிரியர்களுக்கு அவங்களோட இடமாற்றங்கள் அவசியம். தற்போது நாங்கள் காண்றோம் இலங்கையில் விசேஷமாக தேசிய பாடசாலைகள் இடமாற்றம் சம்பந்தமாக ஆசிரியர்கள் 9000 ஆசிரியர்கள் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. அந்த விண்ணப்பித்த ஆசிரியர்களில் 2000 பேர் வந்து தமிழ் மொழி ஆசிரியர்கள். இவங்களோட இடமாற்றங்கள் எடுத்துக்கொண்டால் இடமாற்றங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் தான் பதிலீடு இல்லாத காரணம். இப்போ பதிலீடு இல்லாமல் இடமாற்றம் செய்ய இயலாது. இப்போ பதிலீடுகளுக்கு எங்கே ஆசிரியர்கள் வரணும். தற்போது ஆசிரியர்களுக்கு இடமாற்றம் சம்பந்தமாக அறிவித்தல் போயிருக்குது. பதிலீடு வந்தவுடனே அவங்களோட இடமாற்றம் நடக்கும். அநேகமான ஆசிரியர்கள் இடமாற்றம் பதிலீடோடு தான் நடக்க போகுது. பதிலீடுகள் எங்கே வருது? புதுசாக ஆசிரியர்கள் நியமிக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் எங்களுக்கு தெரியும் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் வர்ற ஆசிரியர்கள் தான் வர இருக்கிறாங்க. அப்போ அந்த ஆசிரியர்கள் வர மட்டும் இந்த இடமாற்றங்கள் பின் போடப்படும். அநேகமாக மார்ச் மாதம் போலாகும் இந்த ஆசிரியர்கள் வெளிவர்றது. ஏன்னா வந்து இலங்கையில் இருக்கிற இந்த காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் 20 எடுத்துக்கொண்டாலும் அதில் ஜனவரி 1 வந்து ஆசிரியர்கள் வெளிவர்ற மாதிரி ஒரு சிஸ்டம் ஒன்றும் இல்லை. இப்போ அதனால் அவங்க மார்ச்கில் தான் வருவாங்க. அப்போ வரக்குள்ள அது மட்டும் சில இடமாற்றங்கள் பின் போடப்படும். அதோடு நாங்கள் காண்றோம் ஏனைய பிரச்சனைகள் எடுத்துக்கொண்டால் ஏனைய சப்ஜெக்ட்களுக்கு A-level சப்ஜெக்ட்களுக்கு எங்களுக்கு தெரியும் அநேகமாக பட்டதாரிகள் நியமிக்க வேண்டும். அப்படி பட்டதாரிகள் நியமனம் வழங்காட்டி அவங்களுக்கும் இந்த இடமாற்றம் செய்ய இயலாது. இதுக்கு ஒரு தீர்வுன்னு அவசியம். அதோடு நாங்கள் காண்றோம் மாகாணங்களில் இப்போ இலங்கையில் பாடசாலை இடத்துல 10,126 பாடசாலைகளில் 376 தான் தேசிய பாடசாலைகள் இருக்குது. அப்போ 10,126 பாடசாலைகள் தேசிய பாடசாலை எடுத்துட்டோம்னா ஏனைய ஆசிரியர்கள் எல்லாம் இருக்கிறது வந்து எங்கள் மாகாண பாடசாலைகள். இப்போ அவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு தெரியும் வட மாகாணத்தில் விசேஷமாக யாழ்ப்பாணம் மட்டுமில்லை கஷ்டப்பிரதேசங்கிற நாங்கள் எடுக்கக்குள்ள விசேஷமாக கிளிநொச்சி, முல்லைத்தீவு, துணுக்காய், மடு, மன்னார் ஆகிய பிரதேசங்களில் சேவை செய்கிற ஆசிரியர்களுக்கு இருக்கிற பிரச்சனை தான் வந்து அவங்களோட சேவை காலம் பூர்த்தியாகி இருந்தாலும் அவங்களுக்கு இடமாற்றம் கொடுக்க இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு. நேற்று நாங்கள் வடமாகாண ஆளுநர், கல்வி அமைச்சின் செயலாளர், மாகாண கல்வி பணிப்பாளரோடு இது சம்பந்தமாக நாங்கள் பேசணும். ஏன்னா வந்து இந்த ஆசிரியர்கள் தற்போது 783 பேர் இருக்கிறாங்க. கஷ்டப்பதே சேவைகளை பூர்த்திப்படுத்து 5 வருஷம் 6 வருஷம் அவங்களோட சேவை காலத்தை அவங்க பூர்த்திப்படுத்தி முடிஞ்சு இன்னும் இடமாற்றம் பெற்று யாழ்ப்பாணத்துக்கோ வேறு பிரதேசங்களுக்கோ வரையில்லாத அவங்க இருக்கிற பிரதேசங்களுக்கு ஏன் பதிலீடு இல்லைங்கிற காரணம். பதிலீடுகள் ஆசிரியர்கள் வீட்டிலேருந்து கொண்டு வரதா அதுக்கான புதிய ஆசிரியர் நியமனம் வழங்க வேண்டும். அதுதான் நாங்கள் சுற்றி காட்டோம். அதுக்கு ஒரு பிரச்சனை. அதுக்கு இல்லாட்டி அப்படி இல்லாட்டி கஷ்டப்பிரதேசம் சேவை செய்யாத ஆசிரியர்களை வந்து அந்த கஷ்டப்பிரதேசத்துக்கு அனுப்புறதுக்கான செயல்பாடு வளரும். அப்படி இல்லாமல் இது நடக்காது. அதனால் நாங்கள் நேற்று ஆளுநருக்கு நாங்கள் சொன்னோம் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஒன்று வேணும். ஏன்னா வந்து ஆசிரியர் அவங்களோட சேவை காலத்தை பூர்த்திப்படுத்த பேந்தி அவங்களுக்கு இருக்கிற அந்த இடமாற்றத்துக்கான உரிமையாக இருக்குது. ஒரு மிக கஷ்ட பிரதேசத்தில் ஒரு ஆசிரியருக்கு சேவை செய்கிறதுக்கு இருக்கிறது 3 வருஷம் தான். ஆனாலும் 3 வருஷத்துக்கு அப்பால் போயிட்டு 8 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் சேவை செஞ்ச ஆசிரியர்களுக்கு இடமாற்றம் பெறையேறாத ஒரு சூழ்நிலை இருக்குது பதிலீடு இல்லாதனால. அது மட்டுமே இல்லை, நாங்கள் இங்கே ஏனைய மாகாணங்களும் இதுதான் பிரச்சனை. கண்டி எடுத்தாலும் இந்த மத்திய மாகாணத்தை எடுத்தாலும் உவ மாகாணத்தை எடுத்தாலும் விசேஷமாக வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் எடுத்தாலும் இந்த பிரச்சனை இருக்குது. இதுகளுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது. கடந்த காலங்களில் ஆசிரியர் நியமனம் வழங்கக்குள்ள முறையாக ஆசிரியர்களில் அந்த பாடசாலைகளுக்கு பிளேஸ்மெண்ட் ஒன்றும் செய்ய இல்லை. இதுதான் முக்கியமான காரணம். இதுக்கு அரசியல்வாதிகள் கை போட்டாங்க. எங்களுக்கு தெரியும் உவ மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் பட்டதாரி ஆசிரியர் நியமனம் வழங்கக்குள்ள இந்த பட்டதாரி ஆசிரியர் நியமனங்கள் அவங்கள பிளேஸ்மெண்ட்டுக்கு அந்த சாமர சம்பத் தசநாயக்க இல்லாட்டி வேறு யாரும் சரி கை போட்டு அவங்களுக்கு தேவையான இடங்களில் ஆசிரியர் போட்டாங்க. அப்போ ஆசிரியர் உரிய அவசியமான கஷ்ட பிரதேசத்துக்கு போடாமல் தான் இது நடந்துச்சு. நாங்கள் வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் எடுத்துக்கொண்டாலும் ஒரு அதிகாரி இருந்தார், 66 வயசு மட்டும் வேலை செஞ்சார். அவரை வச்சுக்கிட்டு பிரசாரணத்துக்கு உட்பட அரசியல்வாதிகள் அவங்களுக்கு தேவையான ஆட்களை கிட்ட இடங்களுக்கு ஆசிரியர் நியமன வழக்குள்ள போடுறாங்க. அப்போ கஷ்ட பிரதேசத்தில் இருக்கிற ஒரு ஆசிரியர் எப்படி இடமாற்றம் பெற்று வர்றது? அவங்களுக்கு அந்த 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 இடத்துக்கு ஆசிரியர் போடையிலாட்ட எப்படி அது நடக்கும்? அது மத்திய மாகாணத்திலும் இதுதான், எல்லா மாகாணத்திலும் இந்த பிரச்சனை இருக்குது. அதனால் ஆசிரியர் நியமனம் கொடுத்தாலும் அதை பிளேஸ்மெண்ட் பண்ணக்குள்ள அதுக்கு முறையான ஒரு சிஸ்டம் ஒன்று இல்லை. அதுதான் இந்த காரணம். நாங்கள் இந்த பிளேஸ்மெண்ட் சம்மந்தமாக பேசியிருக்கிறோம். ஆனால் ஒரு வகையாக நடக்கல. அரசியல்வாதி இந்த பிளேஸ்மெண்ட்டில் கை போட்ட பேந்தி இது நடக்குது. இப்போ இலங்கையில் எடுத்துக்கொண்டால் 18 மாணவர்களுக்கு இல்லாட்டி 20 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்கிறாங்க. அப்போ அந்த ஒவ்வொரு மாகாணங்கள் அந்த சூழ்நிலையில் நாங்கள் பார்க்குறோம். இப்போ இந்த
இப்படி மக்கள் வரிப்பணத்தில் இப்படி சம்பளம் கொடுத்து ஆசிரியர்கள் வச்சிருந்தாலும் அப்போ இந்த ஆசிரியர்கள் முறையாக அவங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இல்லாதனால தான் அது பிரச்சனை. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் இதில் இந்த நடந்த அநீதிகளை கடந்த காலத்தில் அதை தேடி பார்க்கணும் இந்த அரசாங்கம். அதோடு நாங்கள் சொல்கிறோம் இந்த ஆசிரியர் இடமாற்றங்கள் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, அவங்களோட வாழ்க்கை பிரச்சனை அது இருக்குது. செலவுகளுக்கு அவங்களுக்கு பிள்ளை கிடைக்கிற சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனை இருக்குது, போக்குவரத்து பிரச்சனைகள் இருக்குது, தங்குமிடம் வசதி இல்லாத பிரச்சனை இருக்குது, பல பிரச்சனைகள் இந்த உருவாகி இருக்கிறாங்க. அவங்களோட நியமனம் வழங்கக்கூடிய கண்டிஷன் வருஷத்தை தாண்டி 2-3 வருஷங்கள் 5 வருஷம் இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த சான்ஸை கொடுக்கணும். அதோடு எங்களுக்கு மாகாணத்துக்கு இடையில் இடமாற்றம் சம்பந்தமாக விசேஷமாக வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் இருக்கிற டீச்சர்ஸ்க்கு அவங்க வேறு மாகாணங்கள் வேலை செய்ய இங்கே வரையலாம். அதே இங்கே ஆசிரியர்கள் எடுக்கிறது இல்லை, ஏன்னா இங்கே ஆசிரியர் பற்றாக்குறை இல்லைன்ட்டு. அப்போ ஆசிரியர் பற்றாக்குறை இல்லாட்டி அப்போ இருக்கிற ஆசிரியர்களை எப்படி நீங்கள் நியமனம் கொடுத்தீங்க? அப்போ அதனால் அவங்களுக்கு வரையில்லாமல் இருக்கிறாங்க. இப்போ யாழ்ப்பாணத்தை கொண்டால் யாழ்ப்பாணத்தை கொழும்புல போகிற ஆசிரியர்கள் எடுக்கிறாங்க இல்லை, அவங்க எடுக்கிறது ப்ரைமரி டீச்சர்ஸ் மட்டும்தான் எடுக்கிறாங்க. அப்போ ஏனைய டீச்சர்ஸ்மாருக்கு அங்கே இடங்கள் இல்லைன்ட்டு திருப்பி அனுப்புகிறாங்க. அப்போ அவங்களுக்கு அங்கே போக இல்லாமல் இருக்குது. அதனால் இது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வழங்க வேணும். ஏன்னா ஆசிரியர்கள் இப்படி பிரச்சனை இருக்கக்குள்ள அவங்க வேலை செய்கிற இடங்கள்ல அவங்களுக்கு நிம்மதியாக வேலை செய்ய இயலாத ஒரு சூழ்நிலை வரும், சந்தோஷமாக வேலை செய்ய இல்லாத சூழ்நிலை வரும். அதனால் இந்த அரசு இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு தீர்வுன்னு வழங்க வேண்டும். அதுக்காக தான் நாங்கள் பேசுகிறோம். அதோடு நாங்கள் சொல்ல வேண்டும் இன்னொரு காரணம் உண்டு. இப்போ டியூஷன் சம்மந்தமாக பேசுகிறாங்க, அது சம்மந்தமாகவும் எங்கள்கிட்ட சில கருத்துக்கள் இருக்குது. அதனால் நாங்கள் சொல்கிறோம் இந்த ஆசிரியர் இந்த இடமாற்றங்கள் சம்மந்தமாக முறையான ஒரு செயல்பாடு ஒன்று உருவாக வேண்டும் தான் நாங்கள் சொல்கிறோம். இல்லை, நாங்கள் வடமாகாண ஆளுநரோடு நாங்கள் பேசினோம். விசேஷமாக காரணம் தான் வடமாகாணத்தில் தற்போது கல்வியில் இருக்கிற பிரச்சனைகள். விசேஷமாக நாங்கள் காண்றோம் இந்த இடமாற்றம் மற்றும் இல்லை, சில கல்வி வலயங்களில் வலய கல்வி பணிப்பாளர்கள் இல்லை. அந்த வலய கல்வி பணிப்பாளர்கள் சம்பந்தமாக முறையான நியமனம் வழங்க வேண்டும். அதோடு எங்களுக்கு தெரியும் பாடசாலை அதிபர் நியமனங்கள் சம்பந்தமாக ஒரு பிரச்சனை இருக்குது. அதிபர் நியமனம் வழங்கக்குள்ள முறையாக அந்த அதிபர் நியமனங்கள் வழங்கணும். 1998 23 சுற்றறிக்கை இருக்குது, அதன்படி பப்ளிஷ் பண்ணி முறையாக அதிபர் நியமனங்கள் செய்ய வேண்டும். அதோடு வடமாகாணத்தில் கல்வியில் நடந்த மோசடிகள் சம்பந்தமாக நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோம். இந்த மோசடிகள் சம்பந்தமாக இன்குவாரி போடுறது மட்டும்தான். ஆனாலும் இன்குவாரியில் ஒரு ஒன்றுமே இல்லை. நாங்கள் குற்றச்சாட்டு வச்சா இன்குவாரி, ஆனாலும் ஒன்று நடக்குது. அந்த இன்குவாரியில் நடந்தது என்னதுங்கிற காரணத்தை மோசடிகளுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும்ங்கிற காரணம். அதோடு இந்த மாணவர்களோட கல்வி சம்பந்தமாக நாங்கள் சொன்னால் இப்போ தற்போது சயின்ஸ் மேக்ஸ் ஸ்ட்ரீமில் வவுனியாவில் கூட இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறதுக்கு ஒரு ஸ்கூல் இல்லை. வவுனியாவில் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறதுக்கு ஒரு ஸ்கூல் இல்லைங்கிற சொன்ன பின்னி அது எவ்வளோ பெரிய பிரச்சனை. அப்போ அதனால் வவுனியா பிள்ளைகளுக்கு அனுராதபுரம் ஸ்கூல்களுக்கு வர இருக்குது. ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறதுக்கு. அப்போ இங்கிலீஷ் மீடியத்துக்கு அனுராதபுரத்துக்கு வரக்குள்ள அவங்களுக்கு செட் ஸ்கோர் சம்மந்தமாக பிரச்சனை உள்ளனால அது அப்படி சுமூகமாக வரையும் மேலாது. அதுக்கு இசுறுபாயில் அதுக்கு இப்போ அனுமதி எடுக்கணும், பல பிரச்சனைகள். அதனால் இந்த கல்வி சம்மந்தமாக முல்லைத்தீவில் அப்படி இல்லை. துணுக்காயில் கல்வியில் இருக்குது ஒரு பாரிய பிரச்சனை இருக்குது. சயின்ஸ் மேத்ஸ் டீச்சர்ஸ் இல்லாதனால அவங்களுக்கு கற்பித்தல் சம்மந்தமாக பிரச்சனைக்கு மாணவர்களுக்கு. அதனால் அந்த மாணவர்களோட கல்வித்துறையில் உருவாகி இருக்கிற பிரச்சனைகளுக்கும் தீர்வு அவசியம். அப்போ அதுகளுக்கு முறையான தீர்வு வழங்க கடந்த காலங்கள் எங்களுக்கு கல்வியில் அரசியல்வாதிகள் கைப்போட்டு தான் செயல்பாடுகள் நடந்துச்சு. அந்த செயல்பாடுகள் தீர்த்திருத்த வேண்டும். விசேஷமாக அதிபர்கள் நியமனம் சம்பந்தமாக, ஆசிரியர்கள் நியமனம் சம்பந்தமாக, பாடசாலைகள் செயல்பாடுகள் சம்பந்தமாக நாங்கள் கண்ணும் டக்ளஸ் தேவானந்த் இல்லாட்டி வேறொருத்தர் எல்லாரும் கைப்போட்டு தான் அந்த கல்வியை குழப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் தற்போது நாங்கள் ஆளுநருக்கு சொன்னோம், இந்த அரசுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது நீங்கள் இது முறையாக செய்கிறதுக்கு. அப்போ அதனால் அதை செய்ய சொல்லி நாங்கள் சொன்னோம். அந்த செஞ்ச தவறுகளை தீர்த்திருத்த வேணும். அப்படி இல்லாத பட்சத்தில் பிரச்சனை இன்னும் உருவாகும். அதனால் நாங்கள் சொன்னோம் இந்த பிரச்சனைகள் தீர்வு வழங்க சொல்லி நாங்கள் உறுதியாக சொன்னோம். இல்லை, இது இப்போ நாங்கள் சொல்கிறோம் என்னதான் இப்போ விசேஷமாக இப்போ கல்வி தற்போது இருக்குது எக்ஸாம் ஓரியன்ட் கல்வி ஒன்று. அதனால எல்லாம் டியூஷன் போயிட்டு தான் பாஸ் பண்ணுறாங்க. இப்போ டியூஷன் பெரிய ஒரு மாஃபியாவை தான் இப்போ இலங்கையில் இருக்குது. ஏன்னா அட்வான்ஸ் லெவலில் எடுத்துக்கொண்டால் டியூஷன் போகாமல் மாணவர்களுக்கு சித்தியடைய இயலாதுங்கிற ஒரு உணர்வை
இந்த முழு இலங்கையிலும் இது உருவாக்கப்பட்டிருக்குது. தமிழ் பிரதேசங்களுக்கு இல்லை, இது முக்கியமாக சிங்கள பிரதேசங்களில் முழு நாட்டிலையும் இந்த உருவாகி இருக்குது. டியூஷன் போக இல்லாட்டி கற்பித்தல் செய்ய இயலாது. அப்போ பெற்றோருக்கு அவங்க சம்பாதிக்கிற சல்லில் 160க்கு மேலே போகிறது என்னத்துக்கு? கல்விக்கு தான் செலவழிக்கிறாங்க. இதில் அப்போ பாடசாலை கற்பித்தலை உறுதியாக்க வேண்டும், பாடசாலை கற்பித்தல் நம்பிக்கை உருவாக்க வேண்டும். இது டியூஷன் போய் மட்டுமில்லை, பாடசாலையில் படித்து இது செய்யலாம். ஏன்னா சிலபஸ் ஒன்று இருக்குது, அந்த சிலபஸுக்கு ஒரு டைம் டேபிள் இருக்குது, அது பாடசாலை காலம் இருக்குது, அதுக்கான செயல்பட வேண்டும். அதுகளுக்கு உறுதியான கல்வி சீர்திருத்தம் ஒன்று வரவே வேண்டும் நாங்கள் உறுதியாக சொல்லுவோம். அப்படி இல்லாமல் இந்த பிரச்சனை தீர்க்க இயலாது. அப்படி இல்லாமல் நாங்கள் இந்த டியூஷன் நிப்பாட்டுறதா இருந்தால் முதலாவது கல்வியில் இந்த மாற்றம் வர வேண்டும். அது தற்போது எங்களுக்கு தெரியும், அந்த நான் படிக்கும் கற்பித்தல் செய்யும் பாடசாலையில் மாணவர்களுக்கு கற்பித்தல் செய்ய இயலாண்டு சில மாகாணங்களில் சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அது செய்ய இயலாதுன்ட்டு. ஏன்னா தான் அந்த பாடசாலை மாணவர்கள் அந்த பாடசாலை ஆசிரியர்கள் கற்பித்தல் செய்ய இயலாதுன்ட்டு. இப்படியான பல செயல்பாடுகள் கொண்டு வந்திருக்குது. நாங்கள் சொல்கிறோம், இதுக்கு உண்மையான ஒரு தீர்வு வர்றதா இருந்தால் கல்வி சீர்திருத்தம் ஒன்று வர வேண்டும் தான் எங்களோட கோரிக்கை.